சண்முகம், உன் மாமனாருக்கு உடம்பெல்லாம் விஷம், தலையெல்லாம் மூளை. உனக்கு எங்கே அடித்தா வலிக்குன்னு தெரிஞ்சு தான் அடிச்சிருக்காப்ல. இப்போ டாக்டர் அம்மா வந்து உனக்கு சாதகமாக பேசுமா? தெரியலையே, அவளும் ஒரு பாதி லூஸ் ஆச்சே. இப்படியும் பேசுவா, சில சமயம் அப்படியும் பேசுவா. அவ வந்து என்ன சொல்ல போறான்னு இப்போ எனக்கே தெரியலையே. ஒரே டென்ஷனாக இருக்கு. இந்த அருளே சண்முகம், இப்போ குபேரனுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தல்ல, அதே டெக்னிக்கை நீயும் பண்ணிடு. வேற வழியே இல்லைப்பா. என்னையா சொல்லுத? அதான்ப்பா, வந்ததும் பேசாம காலில் விழுந்துரு. அதுக்கு மேலே டாக்டர் அம்மா உனக்கு தானே சப்போர்ட் பண்ணும். வீடா இருந்தா விழுந்துட மாட்டேனா? ஊர் பஞ்சாயத்தா இருக்கலாம். இல்லை சும்மா இரு. சொல்றது சொல்லிட்டேன்பா, அப்புறம் உன் இஷ்டம். என்னதா நேரமாச்சா? ஆமா மாமா. ஏங்க, ஏமாவன் ஏன் தரப்பு சாட்சி இல்ல? அவன் ஏன் பக்கத்துல நிக்கணும். இங்க வர சொல்லுங்க அவளை. அதானே. ஏத்தா பரணி, நீ உங்க அப்பா கூட போய் நில்லு. இல்லைங்க, சாட்சி சொல்லணும். நான் சண்முகத்தோட மனைவி. இவர் பக்கத்துல தான் நிப்பேன். எதிர்கட்சிக்காரங்க கூட நிக்க மாட்டேன். அவ்வளவுதான். அதுவும் சரிதாம்மா. என்னதான் சச்சரவா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி பிரிக்கலாமா? நீ நில்லத்தா. இல்லை டாக்டர், எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கிடுவோம். ஊர் முன்னாடி மானத்தை வாங்கி போடாத. எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசு. யோசிக்கிறேன். ஆத்தி, அப்பா அவுட்டுங்க. இந்த அர்த்தா பரணி, இதோ நிக்கிறாரு உங்க அப்பா, முன்னாள் பிரசிடண்ட். இவரு இப்ப இருக்கிற பிரசிடண்ட் சண்முகம், உன் புருஷன். அவர் மேல பிராது கொடுத்திருக்காரு உங்க அப்பா. இந்த பாருங்க ஐயா, அவருக்கும் எங்களுக்கும் தீராத பகன் ஆகி போச்சு. இது ஊரறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கிறப்ப இவர் பிராது கொடுத்தாருன்னா அதுக்கு பதில் சொல்லுமா? நாங்க அவசியமே கிடையாது. ஐயா, நான் இந்த ஊர்ல எக்ஸ் பிரசிடென்ட்ங்கிறதுனால பிராது கொடுக்க வரல. நிக்கிறாங்களே ஊர் ஆட்கள், இவங்களுக்கு மாதிரி நானும் ஒரு ஆளாத்தான் அவன் பொண்ணுக்காக பிராது கொடுக்க வந்திருக்கேன். டவுசர் நடிக்கிறான் பாரு. ஒரே ஒரு பொண்ணியா, ஒத்த பொண்ணியா, என் உள்ளங்கையில வச்சு தாங்கி 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 வளர்த்த பொண்ணியா. ஆனா அதோட வாழ்க்கைக்கு தான் பிராது கொடுக்க வந்திருக்கேன். ஐயா, நீங்க தான் இதை எடுத்து சொல்லணும். வைகுண்டம், பஞ்சாயத்து உங்க மேல இல்ல. அவரு பொண்ணுக்காகத்தான் பிராது கொடுத்திருக்காரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆமா வைகுண்டம், இங்க பேச வேண்டியது பரணி பாப்பா, நீங்க இல்ல. சரி, நானே பேசுறேன். நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இந்த அர்த்தா பரணி, ஒரே ஒரு கேள்விதான். நீயும் உன் புருஷன் சண்முகமும் புருஷன் பொஞ்சாதியா சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை, மானம் மரியாதை முக்கியம். முதல்ல காப்பாத்தி விட்டுரு. இது பஞ்சாயத்து, நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தைரியமா என்ன உண்மையா அதை உடைச்சு சொல்லிடு. ஏலா பரணி, சாமி சத்தியமா சொல்லல, நீ 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 அவன் கூட சந்தோஷமா தான் வாழ்வியா? ஏலா பரணி, தினம் தினம் உன்னைய நடிச்சு நான் அழாத ராத்திரியே கிடையாது. நீ எப்பப்பெல்லாம் என் மைண்ட்ல வரையோ எனக்கு சோறு தண்ணியே இறக்க மாட்டேங்குது. எடா பரணி, உண்மையை சொல்லு. ஆமாம் பரணி, பாரு, சோறு தண்ணி இல்லாம 5 கிலோ இழைச்சிட்டாரு. எப்படி இருந்தாரு? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நிக்கிறானே, இந்த வெறும்பாய தானே பரணி, அது உடைச்சு சொல்லிருமா? நீயும் அப்பாவும் எதுக்காக இவ்ளோ டிராமா போடுறீங்கன்னு எனக்கு தெரியும்டா. என்னத்தா பேசாம நிக்கிற? உண்மையை பேசுதா. உனக்கு பயமா இருந்தா
எங்க கிட்ட சொல்லு. யாரையாவது பஞ்சாயத்துல இருந்து தள்ளி போக சொல்லணுமா? சொல்லு, அனுப்பிடலாமா? இது ரொம்ப முக்கியமான பஞ்சாயத்துமா. நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சொல்லுத்தா, உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குதா இல்லையா? ஆமா, எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கு. அப்ப உங்க அப்பா சொல்லுத மாதிரி நீங்க 2 பேரும் புருஷன் முஞ்சாதியா வாழலையா? ஆமா, வாழல. ஒரே வீட்ல ஒரே ரூம்ல தான் இருக்கோம். ஆனா இன்னும் 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. ஐயா, பாத்தீங்களா பாத்தீங்களா, என் புள்ள வாழ்க்கை எப்படி நாசமா பிரிச்சு பாத்தீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, பெத்த வயிறு எரியுதே. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சு. என் அப்பனே செந்தூரா, என்னையா என்னையா இதெல்லாம்? ஐயா, சாமி, நான் என் பொண்ணை சாதாரணமா வளர்க்கல, டாக்டருக்கு படிக்க வச்சிருக்க. எப்பேற்பட்ட ஒரு படிப்பாளி, கேவலம் ஒரு மளிகை கடைங்கிற பேர்ல ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு பொட்டலாம் கட்டுற பையன் இவன் புருஷன். அப்படியாவது இவன் இவளை வச்சுக்கிட்டு வாழ்றானா இல்லையே? இப்ப பாருங்க, நான் பெத்த பொண்ணு வாழ்க்கை இழந்து நிக்காளே. இது இது பார்க்க நான் இன்னும் உசுரோட இருக்கணுமா? என்னை விடுகிற இங்கேயே உசுர விட்டுறேன் நாடு. இப்ப நான் எங்க அப்பா முருகட்ட போய் சேர்ந்துடுறேன் நாடு. சத்து போயிடுறேன். நீ அழுகுறா விடுங்க. நீ யால சாவுதவன்? பாத்தீங்களா? பாத்தீங்களா எல்லாரும்? எங்க அப்பாவோட வேதனையை பாத்தீங்களா? விட்டா இங்க செத்தே போயிருவாரு. என் தங்கச்சியை வாழ வெட்டியா பாக்குற நிலைமை எங்க அப்பாவுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் அறுத்து விட்டுருங்க. அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சு நாங்க சந்தோஷமா வாழ வச்சுக்கிறோங்க. உங்க எல்லாரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் பாருங்க. எங்க அப்பாவோட சேர்ந்து நான் கேட்கிறேன், தயவு செஞ்சு அவங்கள அறுத்து விட்டுருங்க. இந்தார்த்தா பரணி, உங்க அப்பா சொல்றது நியாயம்தான். பெத்த தகப்பன் யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. நீ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமே இல்ல. நீ உன் புருஷனை விட்டு பிறந்த வீட்டுக்கு போறியா, இல்ல வெத்தலையும் தண்ணியும் வச்சு இங்கேயே முறிச்சு விட்டுறலாமா? நீ ஏன் சொல்லுத்தா. சமூகம், உன் தரப்புல ஏதாவது நியாயம் இருந்தா நீ சொல்லலாம். நீ என்ன சொல்லுத? ஏன் என்னைய கேக்குதீங்க? எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் அங்கேயே கேட்டுங்க. என் கூட இருக்கிறதும் அவங்க அப்பா கூட போறதும் அவங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. மவனே, இதான் சான்ஸ்னு என்ன கழட்டி விட்டு பாக்குறியா? இருடா. ஏ மவளே, நான் பெத்த மவளே, உனக்கு போதும் போதும். நீ கஷ்டப்பட்டது போதும். இந்த நாரப்பழப்பு உனக்கு தேவையில்லை. நீ 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 அந்த தாலியை கழட்டி கொடுத்துரு. நீ தாலியை கழட்டி கொடுத்துரு, மந்திரியும் கூட உன்னை கெஞ்சி கட்டுக்கிறா. என் கூட வந்துடலாம், வந்துறியா? அழுடா. எப்படி அழறது? எங்க அப்பா அப்படின்ற வேதனை என்னால தாங்க முடியல.
தயவு செஞ்சு என் தங்கச்சி அத்து விட்டு எங்களோட அமுச்சு வச்சிருங்கய்யா. இவர் படுற வேதனைய என்னால தாங்க முடியலையா. அப்பா, அண்ணே, நீங்க அழ வேண்டாம். நீங்க 2 பேரும் அழறத என்னால பார்க்க முடியாதுப்பா. நீங்க அழுதா எனக்கும் அழுக வருது. அண்ணா ப்ளீஸ் அழாதண்ண. இந்த கன்றாவி என்னால தாங்க முடியல. அதாவது நீங்க இப்படி அழறத பாக்குறத என்னால தாங்க முடியலன்னு சொன்னேன். அப்பனா அந்த தாலி கட்டி எரிஞ்சிட்டு எங்க கூட வந்துடல, நாங்க பாத்துக்கிடுவோம். அத நினைச்சாதான் எனக்கு பதட்டமா இருக்கு. உங்க கூட வந்துட்டா மனுஷியா வாழ முடியுமா? இப்ப நான் சண்முகம் கூட இருந்து வாழாம இருக்கிறத பார்த்து இவரால் தாங்கவே முடியல. எப்படி அழுதுட்டு இருக்காருன்னு பாருங்க. பார்க்கவே முடியல. இதே நான் வாழா வெட்டியா அந்த வீட்டுக்கு போயிட்டான், தினம் தினம் என் முகத்தையே பார்த்து எங்க அப்பா அழுதே செத்துருவாரு. உண்மைதான் தா. எங்க அப்பா சாவுக்கு நானே காரணமாக விரும்பலங்க. நான் வாழா வெட்டியா எங்க வீட்டுக்கு போக தயாரா இல்ல. ஏத்தா இப்ப என்னதான் சொல்ல வர? சண்முகம் கூடயும் வாழல, பிறந்த வீட்டுக்கும் போக முடியாதுன்னா என்னதான் அர்த்தம்? நான் ஒன்னு சொல்றேன். சொல்லுமா. சண்முகம் பாவம். இவர் ஒன்னும் தெரிஞ்சே இப்படி செய்யல. விவரம் பத்தல. அதனாலதான் இப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏத்தா இப்ப என்னதான் செய்யலான்னு சொல்ற? இவருக்கு 2 வாரம் டைம் கொடுக்கலாம். அதுக்குள்ள என் கூட சேர்ந்து வாழ்ந்தாருன்னா அது போதும்ல. என்னையா உன் இல்ல 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 இல்ல, இது முடியாது. பஞ்சாயத்து ஆட்களே இது வேண்டாம். முடியாது, இது முடியாது. இவ கண்ணை மூடிட்டு அவனை நம்புறா. இத்தனை நாளா சேர்ந்து வாழல, 2 வாரத்துல என்ன பெருசா கலட்ட போறாங்க. ஐயா, சொல்றது உங்க மக, பாதிக்கப்பட்டது அவ தானே. அது சொல்றத நம்ம கேட்டுதானே ஐயா ஆகணும். இல்லைங்க இல்லைங்க, இத்தனை நாளா ஏமாத்தனவன் இன்னும் என் பொண்ணை ஏமாத்த மாட்டேன்னு சொல்றீங்களா நீங்க? தார்பரணி, அப்பா சொல்லுதேன் கேளு. 2 வாரம் இல்ல 2 வருஷம் ஆனாலும் சரி இவனுக்கு பொழப்பைய உன்னை ஏமாத்தி இருந்ததே. என் கூட வந்துடலாம். ஏம்ல சாந்தி முகூர்த்தம் மட்டுமா வாழ்க்கை? ஏமா நீ டாக்டர்ல, நம்ம அப்பா உன்னை டாக்டர் படிக்க வச்சிருக்காரு. ஆமா, அவன் யாரு? ஒரு பேண்ட் கூட போட தரல. எப்ப பாரு வேட்டியும் சட்டையும் மளிகை கடை. சை, எப்படி இருக்கான் பாரு. பாருமா, இதெல்லாம் உனக்கு சரியா வராதுடா. இவங்க கூட நீ சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? அதுக்கு தாண்டா சொல்றேன். சொன்னா கேளு, பேசாம எங்க கூட வந்துரு. அண்ணே புரியுதுண்ணே. உன்னோட எண்ணம் என்ன, அப்பாவோட எண்ணம் என்ன, எல்லாம் எனக்கு நல்லா தெரியுதுண்ணே. ஆனா என்ன பண்றது, உங்க 2 பேரையும் விட நான் ரொம்ப புத்திசாலி. அதனால இதை நானே சமாளிச்சுக்கிறேன்னு. இவன் உன் கூட ஒழுங்கா வாழுதானே இல்லையான்னு ஆறால கண்காணிச்சிருக்க முடியும்? இவன் பாட்டுக்கு எப்பவும் போல போய் சொல்லிக்கிட்டே இருந்தா ஆறு என்ன செய்ய முடியும் அதுக்கு? எக்ஸாக்ட்லி. அப்படின்னா இவரை கண்காணிக்க இவர் நல்லபடியா தான் என் கூட வாழ்றாரான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 2 வாரம். அதுக்குள்ள இவருக்கு என் கூட வாழ பிடிக்கலன்னா நான் புறப்பட்டு நேரா இதோ இவங்க வீட்டுக்கே போயிடுவேன். அவ்வளவுதான். என்னலே பேசுத நீ? 100 நாள் கண்டிஷனுக்கே பதில் இல்ல. இப்ப 2 வாரத்துல அப்ப 6 வச்சு கண்காணிப்ப நீ? பெத்த தாயை விட பெருசா யாருப்பா இருப்பா?
பேசாம 2 வாரத்துக்கு பாக்கியத்தம்மாவிய பரணி வீட்டுல இருக்க சொல்லிடலாம். ஒன்னா வாழ்றாங்களா இல்லையான்னு அவங்க வந்து பஞ்சாயத்துல சொல்லட்டும். ஐயா, நீங்க செத்திய 2 வாரம் சோறு இல்லாம கிடக்கணும், பாத்துக்கிடுங்க. இல்ல 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 இல்ல, இது செல்லாது, இது செல்லாது. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ பாக்கியம் எப்ப பாரு அவ அண்ணன் மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. இல்ல இல்ல முடியாது, அவளையெல்லாம் அனுப்ப முடியாது. இல்ல இல்ல இல்ல, அவ வார்த்தையை நான் ஏத்துக்கிட்டா தானே. அப்ப யாரத்தான் அனுப்பி கண்காணிக்கிறது? இந்த இருக்கானே சனியே, இவனையும் இவன் பொஞ்சாதியும் சம்மு வீட்டுல தங்க வச்சிடலாம். ஐயோ ஆத்தடி. ஆமா, தனியன் சம்சாரம் ரொம்ப விவரமான பொம்பளை. எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு விடுவான். பிறகு என்ன, அதே மாதிரி செஞ்சிருவோம். ஐயா, நான் அங்க போறத பத்தி எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஏற்கனவே சம்மு என்ன பாக்குற இடத்துல எல்லாம் சாத்துன்னு சாத்திருக்காப்ல. அந்த வீட்டுக்குள்ள போனா எனக்கு என் பொண்டாட்டிக்கும் உசுருக்கு உத்தரவாதம் வேணும் இல்லையா? ஏன்பா, நீ யாரு? பஞ்சாயத்து அனுப்புன ஆளு, உன் மேல கை வைக்க முடியுமா? இத பாருப்பா, நீயும் உன் பொஞ்சாதியும் செவனே நாங்க உட்கார்ந்துருக்க போறீங்க, அம்பிட்டுதான். ஒரு நோட்டை போட்டுக்குங்க, 2 பேரும் அங்க அன்னாட என்ன நடக்குதுன்னு எழுதி வச்சிருங்க. சரிங்கய்யா. 2 வாரம் முடியும் போது அதை கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சிரு. அதை படிச்சு நாங்க புரிஞ்சுக்கிறோம். என்னையா நாங்க சொல்றது சரிதானே? அதுவும் சரிதான். சண்முகம் அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ 2 வாரம் டைம் தரோம். உங்களை கண்காணிக்க சனி அணியும் அவன் சம்சாரத்தையும் அனுப்பி வைக்கிறோம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஏட்டி பஞ்சவர்ணம், என்னையா? எனக்கு பயமா இருக்குட்டி. இங்க பாரியா, அவன் செய்யறதெல்லாம் செய்யட்டும், அத பஞ்சாயத்து பாத்துக்கிடும். இனிமே இந்த நோட்டு தாயா நமக்கு கேட்டு, எல்லாத்தையும் எழுதி வச்சிடலாம். அவங்க தான் சொன்னாங்க. பஞ்சாயத்து சொல்லுது, பஞ்சவர்ணம் செய்யுதா, என்ன முறைக்குத? மாமா, தாகமா இருக்கு, கொஞ்சம் இளநீ குடிக்கலாமா? அந்த சம்மு பையில நிறுத்து. ஏலே சண்முகம், சண்முகம், டேய் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் வண்டியை இளநீ கடையில நிறுத்து. இளநீ குடிக்கணுமா என் பொண்டாட்டிக்கு, தாகமா இருக்கான். வா சம்மு, இறங்கி வா. என்ன நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்க்க வேண்டாமா? இறங்கி வாப்பா. எப்பா, நல்லா தண்ணியா இருக்கிற மாதிரி 3 இளநிய வெட்டு. 3? இல்லே 4 பேர் இருக்கும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீர் வாயை மூடிக்கிட்டு சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். என் வாயை மூட சொல்லுதியா? உன் வாயை உடைக்கம் பாரு. என்ன சண்முகம்,
இந்த நோட்ல எழுதி வச்சிட்டுமா? ஐயோ ஆண்டவா, யார்கிட்ட போய் நீ கோத்து விட்டுருக்க? இந்த பஞ்சு பார்த்து பக்குவமா நிதானமா நல்லா குடி. இந்தாங்கண்ணே. எனக்கு போதும். இன்னும் நல்லா தண்ணி காயா ஆ வெட்ட. சரிண்ணே. அண்ணே இந்தாங்கண்ணே. லே இதுல 2 ஸ்டார் போடுல. இதை எடுத்துட்டு வரணும். ஸ்டாரா? இந்தா ஸ்டார் பார்த்தது இல்லையா பாப்பா? இந்தா இதுதான் ஸ்டாரு. ஆ? நீ எல்லாம் எப்படி பாப்பா படிச்சு டாக்டர் ஆனியோ தெரியல. இந்தா ஐயோ நல்ல வேலை, ஒரு நிமிஷம் எனக்கே படிப்பு மறந்து போச்சு. சரி அது கொடுங்க. ம். 2 பேரும் ஒரே இளநில குடிக்கணும். சம்பவம் நில்லு. நைட்ல வீட்டுக்கு வர்றப்ப பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காவுல. நீ மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தாதான் இந்த வீட்டுக்கு வர முடியும். வாங்கிட்டு வந்து தொலைல. வாங்கிட்டு வந்து தொலை. இந்தா நீ கேட்ட பூவு